ஏற்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்போது நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். இந்த பாம்பு நீ வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த அடித்தளத்தில் இருக்கிற சின்ன கேப்பில் துணிமணி எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா சொறி 2 செங்கல்லையும் வச்சோம். நீ உள்ள கடை, நான் திறக்கும் வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. உச்சம கையை தட்டுங்க. பாம்பையே பூட்டுனேன். ஏன்னா வெளியே எங்கேயும் போகாது, கண்ணாடி ரூமு. இது ஒரு கேப்பு தான் அதுக்கு உண்டு. ஆனால் எப்படி வந்தது? அது ஒரு ஆச்சரியம். எங்கிருந்து நுழைந்தது? ஃப்ரெண்டில் சூப்பர் மார்க்கெட், பேக்கில் அந்த தனி அறை. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். கர்த்தர் சொன்னார், 7 நாள் அந்த அறையை நீ திறக்காதேன்னார். 7 நாள் திறக்காதேன்னு சொன்னார். நாங்கள் 7 நாள் திகிலும் கலக்கத்தோடு தான் அந்த இடத்துல இருந்தோம். அல்லேலூயா. இந்த 7 நாள் தாண்டி 6ஆவது நாள் ராத்திரி ஆண்டவர் தரிசனமாகிறார். பாம்பை பிடிச்சிக்கிட்டு அவர் வெளியே போகிறார். பாம்பு பிடிக்கிறவன் எப்படி வருவான், அதே மாதிரி பாம்பை கழுத்தை பிடிச்சிட்டு அவர் வெளியே போகிறார். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் வந்தார், பாம்பை பிடிச்சா வெளியே போனார், இன்னும் ரூமை திறந்துடுவோம். ஐயோ 4 பேரை கூட்டிகிட்டு போவோம், பாம்பு கடிச்சிடையும். இருந்தாலும் 7ஆவது நாள் திறக்க சொன்னார, 7ஆவது நாள் இங்கே திறக்கிறோம். என் மனைவிட்ட ஒரு கோல், எங்கிட்ட ஒரு கோல், 2 பிள்ளைகிட்ட 2 கோல். ஸ்கெட்ச் எப்படி போடுறேன்னா, பாம்பு நம்ம அறையை திறக்கும் போது ஒரு சும்முன்னு வரலாம். அதனால் உள்ள சேர் உண்டு. நல்லா சிரிக்கிறியே பாம்புக்காரி. உள்ள அறை உண்டு. ஆனால் என்ன பண்ணோம், டப்புன்னு 4 சேரில் 4 பேரும் உட்காருங்க. பாம்பு தரையில் தானே உருளும், சேரில் ஏறி கடிக்கிறதுக்கு இந்த பாம்புகளுக்கு பவர் இருக்கா? யோசிப்போம். அதனால் கோலை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், டப்புனாங்க ஏறிடுவோம், சேரில் உட்காந்துருவோம். 4 சேர்லையும் உட்காந்தாச்சு. பாம்படிக்க வில்லர்கள் 4 பேர் உள்ளே பூந்தாச்சு. நான் ஒவ்வொரு செல்வாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஆஃபீஸ் ஃபைல்கள் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றா தட்டி 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 பார்த்தா பாம்பை காணோம். அப்போ பாம்பை பிடிச்சிட்டு போனது நம்முடைய தேவன் தான். ஹல்லேலூயா. பூட்டி அறைக்குள்ளேயும் வருவார் கர்த்தர். ஆனால் கர்த்தரை நம்பினால் யாதொரு குறையும் இராது. உச்சாம கையை தட்டுங்க. இப்போ ஒரு பாம்பை கண்டு பயந்தேன், ஒரு பாம்பை கண்டு பயந்தேன். இப்போ இளமதி இப்போ ஸ்டேஜுக்கு வருவா. 5 பாம்புக்காரி வா 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 ராஜா வா. ஒரு பாம்பை கண்டே பயந்து நடங்கினேன். இவா 5 பாம்பு கடித்த பிறகு நான் நிற்கிறா. வா வா கமான். 5 பாம்பு, அதுவும் வலிய பாம்பு கடித்து உயிரோடு வந்த பொண்ணு. ஒரு கிணத்துல ராத்திரி மாலை முதல் விடிய வரைக்கும் 8 மணி வரைக்கும் கிணத்துல கிணத்துல பைப்பை பிடிச்சி நிற்கிறார். 4 பாம்பு கடிச்சிருக்கு. மத்தியானம் ஒரு 2. என்ன மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்? அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலையா? என்ன சாப்பிட்ட? சாப்பாடு சாப்பிட்டேன். இது ஒரு சாப்பாடு சாப்பிட்ருப்பா. அதுக்கப்புறம் சாப்பாடே இல்லை. ஒரு பகல் அந்த ஈவினிங் ராத்திரி ஃபுல் டைமில் பாம்பு கொண்டு என்ன போட்டுது, கிணத்துக்குள்ளே போட்டுது. கிணத்துக்குள்ளே போட்டு 5 பாம்பு கடிச்சிருக்கு. அவள் கூப்பிட்டது யாரை? யாரை கூப்பிட்டா? இப்போ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. யாரை கூப்பிட்ட? ஏசப்பா கூப்பிட்டா. 5 பாம்பு கடித்த பிறவும் கர்த்தராகிய தேவன் அந்த கிணத்துல போய் இவளை கையை பிடிச்சிட்டு தொங்க விட்டுருக்காரு. விடிய விடிய 8 மணி வரைக்கும். சரிக்கு விழுந்தா தண்ணி மூழ்கி சாவு. 5 பாம்பு கடித்தா அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். பயம் திகில் இல்லாமல் அவள் இயேசுவே என்று கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நின்று இருக்கா பாருங்க. உலக அதிசயம் தானே. அவள் கூப்பிட்டா இயேசு வருவார். உங்கள் வீட்லேயும் வருவார், என் வீட்லேயும் வருவார், இவள்கிட்டையும் போயிருக்கிறாரு. அப்போ இவள் ஐஏஎஸ் ஆகிறது உறுதி. அப்போ 5 பாம்பு கடித்தா ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு இப்பொழுது இவளுக்கு பேர் வச்சுருவோம். உற்சாகமாக கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனால் ஒரு கேள்வி இப்போ மாமிசத்தில் கேட்குறேன், ஏன் பாம்பை கண்டு பயப்படலை? மயக்கம் இருந்ததா? அவ ஏன் பிடிய விடலை? நீ மயக்கமாக இருந்தது, பிடிய விட்டுருக்கலாமே.
பைப்பில் தானே பிடிச்சிருந்தேன்ன, ஏன் உருகி கிணத்துக்குள்ளே போயிருக்கலாமே? ஏன் போகல? உன் கையை பிடிச்சது கர்த்தர். உற்சாகமாக கையை தட்டணும். அல்லேலூயா. ஆனால் 5 மயக்கமாக இருந்து நீ சொல்கிறிய, 5 பாம்பு கடிக்கும் போதெல்லாம் ஞாபகம் உண்டா? பாம்பு கடிக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சுருக்குன்னு கடிச்ச மாதிரி இருக்கும். மயக்க நிலையிலும் கர்த்தர் தாங்கி பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உயிருள்ள தேவன். அல்லேலூயா. போய் உட்காரு. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் மெய்யாய் கூப்பிடுங்க. ஆண்டவர் எப்பவும் சொல்கிறார், மெய்யாய் கூப்பிடுன்னா சொல்கிறாரு, பொய்யாய் கூப்பிடாதீங்க. உயிருள்ள தேவனை உயிருள்ள ஜடமாக இராமல் உயிருள்ள மனுஷனாக இருந்து கூப்பிடுங்க. அவர் வருவார். எந்த இடத்திலும் வரப்போகிற தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சும்மா கையை தட்டலாமா? அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பிரச்சனையும் தீர்ப்பார். இந்த குழந்தையின் சப்தத்தை கேட்டவர் உங்கள் சப்தத்தை கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? விடுதலை தருவாரா? தர மாட்டாரா? பாலைவனமாய் இருந்த எங்களை, பாலைவனமாய் இருந்த எங்களை அருந்த கொடியை போல் இருந்தோமே, அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, பாலைவனமாய் இருந்த எங்களை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாட்சியை இந்த மகள் சொன்ன, நீங்கள் கொடுத்தீங்களா ஒரு சாட்சி, விட்னஸ் உட்காருங்க, ஒரு முறை கொடுத்தீங்களா டிவியில், இந்த சாட்சியை ஒரு பார்த்துக்கிட்டு சொல்லியிருக்காங்களாம், இதெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு. இதெல்லாம் டூப்ளிகேட்னு. போய் கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட அந்தி கிறிஸ்துக்களாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. வெளியே வரவே மாட்டாங்க. மூடர்களாக இருக்கிறார்கள். உயிருள்ள சாட்சியை பொய்யென்று சொல்வதற்கு டிவியில் எக்கச்சக்கம். காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் நான் விட்னஸ் பண்ணலாம். நான் 2019க்கு முன்னாடி உள்ள விட்னஸ் தான் போட்டுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம்லாம் விட்னஸ் எல்லாம் நிறைய பேர் பேட்டி தரதும் இல்லை, இன்டர்வியூ பண்ணுறதும் கிடையாது, சாட்சி சொல்கிறதும் கிடையாது. கிட்டத்தட்ட மேக்சிமம் மிராக்கிள்ஸ் நிறைய உண்டு. ஆனால் நான் யாரும் கட்டாயப்படுத்தலை, யாரையும் கட்டாயப்படுத்தி விட்னஸ் சொல்ல வைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னால் மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சாட்சியாக இருந்தால் தேவன் உலகத்திலே உங்களை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. நான் என்னுடைய சாட்சி அறிக்கையை முதலாக ஒரு சபையில் சொல்லுகிறேன். இங்கே பக்கத்தில் இருந்த ஏஜி சபையில் தான் சொன்னேன். நான் பாவம் செய்ய போனேன், விபச்சாரம் பண்ண போனேன், இதெல்லாம் சொன்னேன். அடுக்கடுக்காக சொல்ல போனேன். அவள் பாஸ்டர் வந்து சிரிக்கிறார். அசம்பிளி ஆஃப் காட் பாஸ்டர். அவருக்கு சிரிப்பு. எங்கே இந்த படுபாவி இவ்வளோ பாவம் செய்துட்டானே, இன்னும் வருத்தப்படலை. அவர் சிரிக்கிறார். சிரிக்கிறது மட்டும் இல்லை, இந்த உருண்டு போகிறது போல் உருண்டு ஆம்பளிவர் பக்கத்தில் வருவார். வந்துட்டு சவுண்டை வால்யூமை கூட்டி வச்சுருவார். நான் சாட்சி சொல்லும்போது, நான் செய்த அக்கிரமங்கள்லாம் சொல்லும்போது சவுண்டை வால்யூமெல்லாம் கூட்டி வைப்பார். வசனத்துக்குள்ளே வருவேன் பாருங்கள், உடனே வால்யூமை குறைச்சி வச்சுருவார். நான் மயக்கெடுத்து ஊதி பார்ப்பேன், ஏன்னா ஊத்து சத்தமே கேட்காது. அது ஒரு அந்தி கிறிஸ்து. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஏன் ஒரேடியாக மைக்கு ஆம்பளிவர் வச்சுங்க. நீங்கள் பாட்டு பாட வரும்போது நான் வால்யூம் கம்மி பண்ண எப்படி இருக்கும்? இப்போ நான் ஒரு அந்தி கிறிஸ்து இல்லையா? அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது வால்யூமை குறைக்கிறதும், நான் பேசித்தனம் பண்ண போனதை வால்யூமை கூட்டி வச்சு ஊர் கேட்கட்டும்னு நினைக்கிறவெல்லாம் ஆம்பளையா இல்லை ஊழியக்காரனா? கிடையாது. ஒரு செம்ம கையை தட்டுங்க. அவன் பொண்டாட்டிக்கே 3 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்த ஊழியம், சொல்லி கொடுத்த ஊழியம். அதுக்கு முன்னே சாவே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அசம்பிளி ஆஃப் காடு அத்தனை சர்ச்சும் உயிரை எடுக்கிறதுக்கு போராடினாங்க. நான் மட்டும்தான் உயிரை கொடுக்கறதுக்கு போராடினேன். அதே மாதிரி 3 வருஷம் வரைக்கும் பொண்டாட்டி சாகவே மாட்டா. சொன்னது தான் கர்த்தர் சொல்லி முடிக்கிறவர் தான். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்ன
என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பனவர், சொன்னதை செய்திட தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விழுப்புரம் ராணி சிஸ்டர், எளிமையில் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுகர் பிரச்சனை, பிபி இல்லையா? உட்காருங்க. எத்தனை இருக்குது ப்ரெஷர்? 460. அப்போ இஸ் டூ மச் தான். சுகர் 460, ப்ரெஷர் அது தெரியல. உட்காருங்க. ரெண்டும் பே போட்ட வியாதி தான். உட்காருங்க. அது வியாதின்னா மருத்துவமனை குணமாக்கி இருக்கும், வியாதின்னா மருத்துவமனை சொஸ்தமாக்கி இருக்கும். ஆனால் சாத்தானால் வந்த வியாதியானால் எந்த மருத்துவமனையிலும் விடுதலை கிடையவே கிடையாது. ஒருவேளை அந்த பேய் வெளியே போனால் மருந்து உடம்பில் தங்கும். இல்லையா? அதுக்கு முன்பாக உங்களை குறித்து 2 சாட்சி சொல்லுகிறேன். என் அம்மாவுக்கு இந்த ப்ரெஷர் வியாதி உண்டு. காலையில் ஒரு மாத்திரை, ஈவினிங் ஒரு மாத்திரை. காலையில் சுகர் மாத்திரை, ஈவினிங் சுகர் மாத்திரை. கர்த்தர் சொன்னார், 89 வரைக்கும் மாத்திரை இல்லாமல் ஜீவனோடு இருப்பாய். தாய்க்கு சொன்னார். 89 வயது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் தான் எங்களுக்கு அந்த காலத்தில் முதல் விசுவாசி என் தாய் தான். முதல் விசுவாசியே தாய் தான். 2வது அந்த செத்த குழந்தை குடும்பம். 2 குடும்பம் தான் இந்த ஊழியம். இல்லையா? அடுத்து 3வது குடும்பம் வந்தது, அது இன்றைக்கும் வருகிறது. மொத்தம் 2017 வரைக்கும் 3 குடும்பத்துக்கு ஊழியம் செய்த ஊழியம் தான் இந்த ஊழியம். ஒரு சம கையை தட்டுங்க. ஆனால் அந்த இடைக்காலத்தில் அம்மாவனுடைய இந்த இடைக்காலம் சுமார் 20 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். 20 வருஷமாக, இல்லைன்னா 15 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். குறைந்தபட்சம் 15 வருஷம் எந்த மருத்துவமனையிலும் கடந்து போகவில்லை. அல்லேலூயா. இந்த எண்ணெய் தான். சுகருக்கும் அதான் மருந்து, ப்ரெஷருக்கு அதான் மருந்து. ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்து கொடுக்கணும். பற்கள் ஒன்றும் விழல, ஒரு பல்லும் சேதமடையலை. சிக்கன் சாப்பிட்டா தான் அம்மாவுக்கு தூக்கம் வரும். கரெக்டாக கொடுத்துருவோம். சரியாக 12 மணி, பகல் 12 மணிக்கு நான் ஆஃபீஸ் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கிறேன். கடிகாரம் பக்கத்தில் இருக்கிறது. மணி 11:55. ஒரு ஃபோன் கால் வருது. உன் தாய் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். உடனே வண்டியை கொண்டு வாருங்க. வண்டிக்கு ஏற்பாடு பண்ணேன். அடுத்த ஃபோன் வருது. வண்டி வர வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும். ஆளு காலி. மணி 12 டைங்னு அடிக்குது. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். 89 வயது வந்து விட்டது. நான் தூக்கினேன். ஒரு சம கையை தட்டேன். இப்படி இருக்கான மரணம் பார சாத்தான் எடுத்து கொள்ளுகிற மரணமாக இருக்கக்கூடாது. தேவன் தருகிற மரணமாக இருக்க வேண்டும். சொல்லி எடுப்பார், சொல்லி அடிப்பார். என் தாயும் அப்படித்தான் அடித்தார். ஆனால் 89 வயது வரைக்கும் சுகபோகமாய் பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொண்டு
மரித்து பரலோகத்தில் அனுப்பி வைத்த ஊழியம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே மருந்து மாத்திரை எல்லாம் ஒரு தற்காலிக நிவாரணம் தான் இல்லையா? சிலர்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இல்லை ஸ்ப்ரே தானே, அடிச்சுடுவாங்க. ஏன் ஸ்ப்ரே அடித்த பிறகு வியாதி வருது? திரும்ப திரும்ப வருது. சுகர் திரும்ப திரும்ப ஏன் வருது? காலையில் மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, ஈவினிங் மாத்திரை, நைட்டு மாத்திரை ஏன் வருது? அதெல்லாம் சாத்தான் போடுகிற வியாதி. ஒரு முறை ஒரு குஷ்டரோகியை குணமாக்குகிறோம் இந்த ஊழியத்தில். ஒரு குஷ்டரோகி, என்னால் விரல்களெல்லாம் இப்படி தான் இருக்கும், கால்களும் அப்படி தான். உலகத்தில் குஷ்டரோகியை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நாகர்கோவில் பகுதியிலிருந்து ஒரு குஷ்டரோகியை நாங்கள் பார்த்தோம். காலெல்லாம் அழுகி அப்படியே அசிங்கமாகவே இருக்கும். ஆனால் அன்றைக்கு இந்த சபையில் விசுவாசி, அது உச்சகட்டம் குஷ்டரோகம் அப்படியே டெவலப் ஆகி வந்து கொண்டு இருக்கிறது. அவளுக்கு ஒரு மகன் இருந்தான், ஒரே ஒரு மகன் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு மகள் இருக்கிறது தெரியும். ஆனால் சென்னை பட்டணத்தில் ஐஏஎஸ் பயிற்சி அவன் பயின்று கொண்டு இருக்கிறான். அந்த மகன் அப்பல்லோ மருத்துவமனை திரும்ப விட்டது. அப்பல்லோ மருத்துவமனை திரும்ப விட்ட பொழுது இந்த தாய் அப்பொழுது தான் சொன்னா, என் மகனுக்கு சுகர்னால் ரொம்ப பாதிப்படைந்து மருத்துவமனை திரும்ப விட்டது என்று. ஏதாவது மருந்து கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை, ஒரு மருந்துமே கொடுக்கல. இனி மருந்தே இல்லை. அதாவது எல்லா உறுப்புகளும் சேதமடைந்து விட்டது. இனி அப்படியே சித்திரவண்டி தான். மருத்துவமனை கைவிட்டது. ஆனால் அந்த தாய் விடாமல் என் மகன் பிழைக்க வேண்டும், என் மகன் பிழைக்க வேண்டும், என் மகன் பிழைக்க வேண்டும் என்று விடாமல் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் பொருத்தனை செலுத்து கர்த்தர் விடுதலை தருவார், பொருத்தனை செலுத்து கர்த்தர் விடுதலை தருவார். ஒரு வேலை வந்து விட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். சிக்கனும் எல்லாம் மட்டன் வச்சு நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் 1 மணி நேரம் தூங்குவேன். ஏன்னா தூக்கமே தான். தூங்குகிற நேரத்தில் நீ இங்கே தூங்குகிறாய், அங்கே அவன் மரணத்துக்கு ஏதுவான